ஹாய் ஆல், இந்த வீடியோவில் நம்ம சாப்டர் 1 சம் நம்பர் 20 பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் இதுதான் லாஸ்ட் சம். ஸோ உங்களுக்கு இந்த சாப்டரில் ஏதாவது சம்ஸ் டவுட் இருந்தால் எங்கள் மெயில் ஐடிக்கு மென்ஷன் பண்ணுங்கள். அந்த சம்ஸை நாங்கள் ரீஒர்க் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த சம்மில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். செல்வம் டஸ் நாட் கீப் his புக்ஸ் அண்டர் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃப்ரம் த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன் ப்ரிப்பேர் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31/12/2018. ஸோ 31/12/2018 இந்த டேட்க்கு நம்ம ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அவரோட புக்ஸ்லேருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பர்டிகுலர் 1/1/2018, 31/12/2018, 1/1/2018 ஒரு டேப்ல காலம் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. 31 நம்ம வந்து 31 அப்படின்ற டேட்க்கு போட்டதால் இந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, மிஷினரிஸ் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைட் மென்ஷன் பண்ண போகிறோம். கேஷ் அட் பேங்க் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைட், சன்ட்ரி டேட்டார்ஸ் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைட், ஸ்டாக் வந்து 1/1/2018 அந்த டேட்டில் இருக்கிறத ஓப்பனிங் ஸ்டாக்னும் 31/12/2018 இருக்கிறத க்ளோசிங் ஸ்டாக்னும் எடுக்க போகிறோம். ஓப்பனிங் ஸ்டாக் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணுவோம். க்ளோசிங் ஸ்டாக் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைட்லையும் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைட்லையும் மென்ஷன் பண்ண போகிறோம். பில்ஸ் ரிசீவபிள் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைட், பேங்க் லோன் பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி சைட், சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைட். ஸோ இதுதான் டேபிள் காலமில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ். அதான் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். கேஷ் சேல்ஸ் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ண போகிறோம். கேஷ் பர்ச்சேஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் டெபிட் சைட், வேஜஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் டெபிட் சைட், அட்வர்டைஸ்மெண்ட் P&L அக்கௌண்ட் டெபிட் சைட், டிராயிங்ஸ் பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி சைட் அண்ட் கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் சேல்ஸை வந்து ட்ரேடிங்கில் கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணுவோம். அதாவது கேஷ் சேல்ஸோட ஆட் பண்ணி டோட்டல் சேல்ஸாக காட்ட போகிறோம். அதே தான் கிரெடிட் பர்ச்சேஸ்க்கும் ட்ரேடிங் டெபிட் சைடில் கேஷ் பர்ச்சேஸோட ஆட் பண்ணி டோட்டல் பர்ச்சேஸை ஒரு அமௌண்ட் காட்ட போகிறோம். சேலரிஸ் பார்த்தீங்கன்னா P&L டெபிட் சைடில் மென்ஷன் பண்ண போகிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன் P&L டெபிட் சைடில் மென்ஷன் பண்ண போகிறோம். அடிஷ்னல் கேபிட்டல் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைட், அதாவது நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல, அந்த ஓப்பனிங் கேபிட்டலை வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்க்கு 1/1/2018 இந்த டேட்டில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் தான் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம கண்டுபிடிக்க போகிற ஓப்பனிங் கேபிட்டலோட இந்த அடிஷ்னல் கேபிட்டலை நம்ம ஆட் பண்ணணும். அதாவது அடிஷ்னலாக ஒரு அமௌண்ட் மிஸ்டர் செல்வம் வந்து அவரோட பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணது தான் அடிஷ்னல் கேபிட்டல். அதை வந்து நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் அதாவது கேபிட்டலோட பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி சைடில் ஆட் பண்ண போகிறோம். அது இல்லாமல் நமக்கு இங்கே ஒரு 2 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்றதை பார்க்கலாம். ரைட் ஆஃப் டிப்ரிஷியேஷன் ஆஃப் 10% ஆன் மிஷினரிஸ், அதாவது மிஷினரிஸில் 10% டிப்ரிஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வேல்யூ என்னன்னு பார்ப்போம். மிஷினரிஸோட வேல்யூ 60,000. 60,000 இன்டூ 10/100 அது வந்து 6,000ன்றது வேல்யூ. ஸோ மிஷினரியோட வேல்யூ 60,000, அதோட டிப்ரிஷியேஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 6,000. இந்த 6,000 நம்ம P&L அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டிப்ரிஷியேஷன் ஆன் மிஷினரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண போகிறோம். அதே மாதிரி கிரியேட் ஏ ரிசர்வ் ஆஃப் 1% ஆன் டெட்டார்ஸ் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ். லாஸ்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா டவுட்ஃபுல் டெப்ஸ்ன்னு சொல்லி அவங்க வேல்யூ ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டாங்க. இந்த சம்மில் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ டெட்டார்ஸோட வேல்யூ 1 lakh, அந்த 1 lakhலேருந்து 1% எடுத்திங்கன்னா 1000. இந்த 1000 நம்ம P&L அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இதில் நமக்கு வந்து ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் கேட்டிருக்காங்க. பட் ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்காதால நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸும் போட போகிறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் எப்படி போடுறதுன்றதை நம்ம ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்ற ஃபார்மேட் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் லாஸ்ட் சம்லேயே சொல்லியிருந்தேன். ஓப்பனிங் கேபிட்டலை நம்ம 1st Jan 2018 இந்த டேட் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த டேட்டில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த இடத்துல கன்சிடர் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் லைபிலிட்டி சைட்லேருந்தே போகலாம். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னா பேங்க் லோனோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 45,000. அந்த 45,000 நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். அடுத்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருந்தாங்க. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸோட அமௌண்ட் வந்து 25,000. அதாவது அவங்க 1/1/2018 அந்த டேட்டில் கொடுத்துருந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ அசட் சைட் போனீங்கன்னா மிஷினரிஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் டிப்ரிஷியேஷன் அவங்க கொடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா 31/12/2018க்கான டிப்ரிஷியேஷன். ஸோ இந்த மிஷினரி வேல்யூ வந்து நம்ம எந்த ஒரு டிப்ரிஷியேட்டும் பண்ணாமல் அந்த வேல்யூவை ஸ்ட்ரெயிட்டாகவே எடுக்க போகிறோம். ஸோ மிஷினரியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 60,000. அதை நம்ம வந்து இங்கே அவுட்டர் காலம்ல டைரெக்டாக போட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கேஷ் அட் பேங்கோட வேல்யூ 25,000. அண்ட் சன்ட்ரி டேட்டார்ஸ் கொடுத்துருந்தாங்க. சன்ட்ரி டேட்டார்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 70,000. அண்ட் ஸ்டாக் வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கா க்ளோசிங் ஸ்டாக்கான்ற ஒரு சின்ன டவுட் வரும்.
ஸோ நீங்கள் வந்து ஸ்டாக் வந்து எப்போவுமே க்ளோசிங் ஸ்டாக்கோட அமௌண்ட் வந்து இதில் எடுக்கக்கூடாது. பிகாஸ் க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 31/12/2018க்கான அமௌண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம வந்து 1/1/2018க்கான அமௌண்ட் தான் எடுக்கணும். ஸோ ஸ்டாக்கோட வேல்யூ 45,000. அண்ட் பில்ஸ் ரிசீவபிள் அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க. பில்ஸ் ரிசீவபிள் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20,000. ஸோ ஆப்வியஸாக அசட் சைடு தான் உங்களுக்கு வந்து வேல்யூ அதிகமாக வரும். ஸோ அசட் சைடோட டோட்டல் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2,20,000. ஸோ அசட் சைடு வேல்யூ 2,20,000 போட்டாச்சு. ஸோ நமக்கு லயபிலிட்டி சைடும் சேம் வேல்யூ தான் வரணும். ஸோ அதே 2,20,000 நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இங்கே 2,20,000 வரத்துக்கு நமக்கு எவ்வளோ அமௌண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,50,000. ஸோ இதுதான் நம்மளோட ஓப்பனிங் கேபிட்டல், இதுதான் நம்மளோட பேலன்சிங் ஃபிகர். ஸோ இந்த 1,50,000 தான் உங்களுக்கு ஓப்பனிங் கேபிட்டலாக வரப்போகுது. இதுதான் நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் போட்டு மென்ஷன் பண்ண போகிறோம். இப்போ அடுத்து நம்ம அவங்க கொஷினில் கேட்டிருந்த ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் அந்த மூணும் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ கொஷினில் கேட்டிருந்த ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அதோட ஃபார்மட் இதுதான். ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே ஹெட்டர் எழுதணும், டெபிட் சைட் கிரெடிட் சைடுன்றதை மென்ஷன் பண்ணணும். அண்ட் பர்டிகுலர்ஸ் இன்னொரு காலம் ஓட்டணும். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ஃபார்மட்ஸ்லேயே இருந்தது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக் என்ன அமௌண்ட் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 45,000. அதை நம்மளுடைய அவுட்டர் காலமில் நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ 45,000 இங்கே மென்ஷன் பண்ணியாச்சு. பர்ச்சேசஸ் இதுக்கு முன்னாடி பார்த்த சம்மில் ஒன்று அவங்க கேஷ் கொடுத்துருப்பாங்க, கிரெடிட் கொடுத்துருக்க மாட்டாங்க, இல்லை கிரெடிட் கொடுத்துருப்பாங்க, நம்ம கேஷ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது. இந்த சம் பார்த்தீங்கன்னா கேஷ் அண்ட் கிரெடிட் ரெண்டுமே அவங்களே கொஷனில் கொடுத்துட்டாங்க. கேஷ் பர்ச்சேஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8,000, கிரெடிட் பார்த்தீங்கன்னா 52. ஸோ தனித்தனியாக நான் இன்னர் காலமில் போடுறேன். தட் இஸ் 8,000 அண்ட் 52,000. ஸோ டோட்டல் 60,000 அண்ட் 60,000 நான் அவுட்டர் காலமில் மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் வேஜஸ்ன்றதும் கொடுத்துருந்தாங்க. வேஜஸோட வேல்யூ அவங்க 6,000 கொடுத்துருந்தாங்க. அந்த 6,000 நம்ம இப்போ இங்கே மென்ஷன் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட். ஸோ இது வந்து நம்ம ஃபார்மேட்டில் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது. ஸோ நம்மளோட கிரெடிட் சைட் போவோம். பை சேல்ஸும் பார்த்தீங்கன்னா 2:2 கொடுத்துருந்தாங்க. கேஷ் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் சேல்ஸ். கேஷ் சேல்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 20,000, கிரெடிட் சேல்ஸ் வருது 1,80,000. ஸோ 20,000, 1,80,000, டோட்டல் பார்த்தீங்கன்னா 2 lakh. அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் அவங்க கொடுத்துருந்தது கொஷனில் 22,000. ஸோ ஆப்வியஸாக இந்த சைடு தான் வேல்யூ அதிகமாக வரப்போகுது. ஸோ அந்த டோட்டல் பார்த்தீங்கன்னா 2,22,000. ஸோ இங்கே நம்மளோட வேல்யூவும் 2,22,000 தான் வரணும். ஸோ இங்கே 2,22,000 வரணும்னா நமக்கு இங்கே டிஃப்ரென்ஸாக இருக்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,11,000. அந்த 1,11,000 தான் நம்மளோட கிராஸ் ப்ராஃபிட். இதுதான் நம்மளுடைய பேலன்சிங் ஃபிகர். ஸோ இந்த கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுனை நம்ம P&L கொண்டு வரும்போது அது ப்ராட் டவுனாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதே அமௌண்ட் 1,11,000 இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு மற்ற இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம டெபிட் சைடில் போட போகிறோம். என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டு அட்வர்டைஸ்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,000. அடுத்து சேலரிஸோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 23,500. தென் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன் அப்படின்னு சொல்லி அதான் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருந்தாங்க. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4,500. அடுத்து ரிசர்வ் வந்து 1% நம்ம டெட்டார்ஸில் கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த வேல்யூ 1,000 இங்கே மென்ஷன் பண்ணுறோம். மிஷினரியில் 10% டிப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சிருந்தோம். அதோட வேல்யூ 6,000. இந்த ரிசர்வ் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸையும் இந்த மிஷினரியும் வந்து நான் உங்களுக்கு கொஷின் போடும்போது ஒர்க் பண்ணி காட்டியிருந்தேன். அந்த வேல்யூஸ் தான் நான் இப்போ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா டோட்டல் படி இந்த சைடு தான் உங்களுக்கு அதிகமாக வரப்போகுது. 1,11,000. இங்கேயும் நமக்கு 1,11,000 தான் வரணும். ஸோ இங்கே 1,11,000 வரத்துக்கு நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 69,000. ஸோ இந்த 69,000 நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரேடிங்கில் கிராஸ் ப்ராஃபிட்டும்
P&L நெட் ப்ராஃபிட்டும் உங்களுக்கு கரெக்டாக வந்ததுன்னா உங்களுக்கு சம்மோட ஆஃப் மார்க் கிடச்சிரும். பிகாஸ் பேலன்ஸ் ஷீட்டை நீங்கள் டேலி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ இதோட ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட் முடியுது. அடுத்து நம்ம பேலன்ஸ் ஷீட் எப்படி டேலி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த சம்மோட ஃபைனல் ஸ்டெப்பில் இருக்கோம். அதாவது பேலன்ஸ் ஷீட்டை டேலி பண்ண போகிறோம். ஸோ பேலன்ஸ் ஷீட்டுக்கு நான் எப்போவுமே சொன்ன மாதிரி அந்த ஹெட்டிங்கும் இந்த 2 சைட்ஸ் லைபிலிட்டி சைட்ஸ் அண்ட் அசட் சைட் காமனாக நீங்கள் அது எல்லா சம்முக்கும் போட்டுருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லைபிலிட்டி சைடில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைபிலிட்டி சைடில் எப்போவுமே பேசிக்காக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து கேபிட்டல். ஸோ கேபிட்டலோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,50,000 அப்படின்னு சொல்லி நம்ம ஃபவுண்ட் பண்ணியிருந்தோம். அதை இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன். அடுத்து நெட் ப்ராஃபிட் வந்து நமக்கு P&L கிடச்சிருந்தது. அந்த 69,000 இந்த இடத்துல ஆட் பண்ணுறோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நமக்கு வர அமௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா 2,19,000. அது இல்லாமல் கொஷினில் அதான் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு 21,000 கொடுத்துருந்தாங்க இல்லையா. அந்த 21,000 ஆட் பண்ணோன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 2,40,000 வருது. இந்த 2,40,000ஓட ட்ராயிங் கொடுத்துருந்த 60,000ஐயும் நான் இங்கே லெஸ் பண்ண போகிறேன். அதை இங்கே நம்ம லெஸ் பண்ணோம்னா நமக்கு 1,80,000 அப்படின்னு சொல்கிற ஒரு வேல்யூ வரும். ஸோ 1,80,000 போட்டாச்சு. அடுத்து நமக்கு பேங்க் லோன் கொடுத்துருந்தாங்க. பேங்க் லோனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 45,000. அதுக்கு எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் அவங்க கொடுக்கல. ஸோ அதை டைரெக்டாக அவுட்டர் காலமில் மென்ஷன் பண்ணியாச்சு. அடுத்து கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருந்தாங்க. கிரெடிட்டார்ஸோட வேல்யூ 21,000 நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து அசட் சைட் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஷ் அட் பேங்க் கொடுத்துருந்தாங்க. கேஷ் அட் பேங்க் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 33,000. அடுத்து க்ளோசிங் ஸ்டாக் வந்து 2 என்ட்ரி. ஸோ ட்ரேடிங்கில் நம்ம கிரெடிட் சைட்லேயும் போட்டிருக்கோம். இந்த இடத்துல க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ 22,000 நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். அடுத்து டெட்டார்ஸ் வேல்யூ கொடுத்துருந்தாங்க. டெட்டார்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 lakh. அந்த 1 lakhல நம்ம ஒரு 1% ரிசர்வ் எடுத்திருந்தோம். அந்த 1%ம் நான் இங்கே மென்ஷன் பண்ணி இது ரெண்டுத்தையும் நம்ம லெஸ் பண்ணோம்னா நமக்கு வர அமௌண்ட் வந்து 99,000. அடுத்து பில்ஸ் ரிசீவபிள் கொடுத்துருந்தாங்க. அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 33,000. அண்ட் மிஷினரிஸ் கொடுத்துருந்தாங்க. மிஷினரிஸோட வேல்யூ 60,000. அதுக்கு 10% டிப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த டிப்ரிசியேஷன் வேல்யூ நான் P&Lலையும் போட்டிருக்கேன் அண்ட் ஆஸ் வெல் இங்கேயும் போடுறேன். இது ரெண்டுத்தையும் நம்ம லெஸ் பண்ணோம்னா நமக்கு 54,000. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிப்ரிசியேஷனையும் இந்த ப்ரொவிஷனையும் நம்ம 2 இடத்துல பார்த்துருப்போம். அதாவது P&L டெபிட் சைட்லையும் போட்டிருந்தோம், இங்கேயும் போட்டிருந்தோம். என்ன ரீசன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குற எல்லா என்ட்ரியுமே டூ பிளேசஸில் அது வந்து அப்பியர் ஆகும். ஸோ அந்த இடத்துலையும் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம், இந்த இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம். இப்போ பேலன்ஸ் ஷீட்டோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 2,46,000. லைபிலிட்டி சைட்லேயும் 2,46,000. ஸோ பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிடுச்சு. இந்த சம்மோட ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்க எல்லா சம்ஸும் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து செகண்ட் சாப்டரில் இருக்க சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த சாப்டரில் இருக்க சம்ஸை அந்த டவுட்டை எங்கள் மெயிலில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் அதை ரீஒர்க் பண்ணி உங்களுக்கு அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.